ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 ஹிந்தியில் வெளியான ஹிசாப் பரபர் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு தமிழில் உங்களுக்கு டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டார்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மாதவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வேல டிசியாக ஒர்க் பண்ணுறாரு. அந்த டிக்கெட் கலெக்டருக்கான ஒரு வேலை செய்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நல்லா சிஏ படிக்க ஆசைப்படுவார். பட் சிஏ பார்த்தா அவரால் அவங்க அப்பா இறந்து போனதால் அந்த டிசி வேலை இவருக்கு வந்துடும். அதனால் சிஏ பார்த்தா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் சிஏ பற்றி ஃபுல்லாக அவருக்கு நல்லா தெரியும். அவங்க கூட இருக்கவங்களுக்கு இவர் தான் பார்த்தா அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. இந்த சமயத்தில் இவர் பார்த்தா ஒரு மிடில் மேனாக தான் இருப்பார். இவரோட ஒய்ஃப் பார்த்தா இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இவருக்கு சன் இருக்கார். அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, இவர் ஒவ்வொரு ரூபாயும் பார்த்தா பார்த்து செலவு பண்ணுவார். அந்த ஒரு காமன் மேனாக தான் இருப்பார். இதுக்கப்புறம் எங்கே போகுது அப்படின்னா, இவரோட வங்கி கணக்குலேருந்து பார்த்தோன்னா ஒரு 27 ரூபாய் எடுத்துடுறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. இதை பேங்க்கில் போயிட்டு கேட்பாரு. ஸோ பேங்க்கில் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எல்லாத்தையுமே அந்த பேங்க்லேருந்து எடுத்துருக்காங்களா இல்லையான மாரி நிறையா கம்ப்ளைண்ட்லாம் போட்டு அந்த டூ பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது. அதில் நிறையா ஸ்கேம் நடக்குது. கிட்டத்தட்ட 10,000 கோடி பார்த்தா ஸ்கேம் பண்ணுறாங்க. அந்த ஸ்கேமை இவர் எப்படி பார்த்தா வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். எப்படி கொண்டு வந்தார், இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு டீசென்ட் வாட்சல் மூவியாக கொண்டு போயிருக்காங்க. பெட்டராகவே மூவி இருந்துச்சுங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தா பக்காவாக கொண்டு போயிருக்காங்க. மாதவன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானரில் நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒர்த்தான படம் தான், பார்க்க வேண்டிய படம் தான். இதில் பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபைட் சீனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஒரு ஸ்கேமை வெளிப்படுத்துகிறாரு. அது நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. டீசெண்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய மூவி தான். நடிச்சலையுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த ஸ்கேமை இவர் எப்படி கொண்டு வராரு, மிடில் ஏஜ் மீன், அதனால் இவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. பட் இன்னும் பெட்டராக ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல, தான் டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம். இல்லை தான் அடிட் கண்டென்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கும் நல்ல ஒரு மூவி தான். ஸோ இதான் இந்த மூவி, இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த படம் பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்படின்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.